சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய 173வது படத்துல இருந்து சுந்தர் சி வெளியேறார். அந்த படத்துல தனுஷ் இயக்க போறார் அப்படின்னு சொல்றாங்க. ரஜினியும் தனுஷும் பல வருடங்களா பேசிக்கிறது இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து ரஜினியுடைய படம் தனுஷ் இயக்குவாரா அப்படின்னா அது வந்து நிச்சயமா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவர் ஒரு நடிகர், அவர் நடிகரா இருக்கிறார், நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறார். அந்த படங்கள் நடிச்ச வகையில பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கும். தனுஷ் ஒரு இயக்குனரா வந்து ஒரு நல்ல இயக்குனரா அப்படின்னா கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன். ரஜினி படத்தை டைரக்ட் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து நூற்றுக்கணக்கான டைரக்டர்ஸ் வந்து கியூல நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சுந்தர் சிக்கு இந்த வாய்ப்பு இந்த ரெண்டு ஆளுமைகளும் சேர்ந்து பண்ணுங்கன்னு கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது என்ன வேணா மனக்கசப்பா இருக்கட்டும், என்ன வேணா பிரச்சனையா இருக்கட்டும், அது நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்குவமா அவங்க ரெண்டு பேர்ட்டையும் தெரிவிச்சுட்டு வெளியில வந்திருக்கலாம். ரஜினியே என்ன நினைக்கிறாருன்னா ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வேணும், லைட்டா ஒரு வேற ஒரு லைட்டர் வெயிட்ல ஒரு காமெடி கலந்த ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆரம்பத்துல வந்து குரு சிஷ்யன், அண்ணாமலை, படிக்காதவன், பல பேர் சொல்றாங்க ரஜினி வந்து இதுதான் கடைசி படமா இருக்கும், அதுதான் கடைசி படமா இருக்கும், இந்த படத்தோட விலகிடுவார், அந்த படத்தோட விலகிடுவார் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் பண்றாங்க. அவருடைய குடும்பம், வாழ்க்கை, பர்சனல் லைஃப் எதுவா இருந்தாலும் அதை மீறி அவர் முழுக்க முழுக்க நேசிக்கிறது வந்து சினிமா தான். அந்த அளவுக்கு இருக்கும்போது இதுதான் கடைசி படம் நம்ம எந்த படமே சொல்ல முடியாது. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட சினிமா ஜேர்னலிஸ்ட், ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. தேங்க்யூ. சமீபத்தில் சினிமா வட்டாரங்களில் பயங்கர சர்ச்சையாக பேசப்பட்டு இருக்காது சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய 173வது படத்துலேருந்து சுந்தர் சி வெளியேறார். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த படத்தில் தனுஷ் இயக்க போகிறார் அப்படின்ற சொல்கிறாங்க. இதில் நமக்கு ரெண்டு விதமான கேள்விகள் வருது. ஒன்று, தனுஷ் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யாவுக்கும் ரெண்டு பேரும் அஃபீஷியலாகவே வந்து பிரிஞ்சிட்டோம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பிரிஞ்சும் போயிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட வாய்ப்பை சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தனுஷுக்கு கொடுப்பாரா, இதில் ஒரு சந்தேகம் எழுது அப்படின்னு. சப்போஸ் அவர் கொடுக்குறார் அப்படின்ற பட்சத்தில் மீண்டும் ஐஸ்வர்யாவும் தனுஷும் சேர போகிறாங்களாம். இதுதான் சார் என்னுடைய கேள்வியாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத விஷயங்களாக இருக்குது. அதாவது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா தனுஷ் ரஜினிகாந்த் வீட்டு மருமகனாக இருந்தார். ரஜினிகாந்த் பேரை சொன்னால் தான் தனுஷ்கே ஒரு பெரிய அடையாளங்கள் இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் தனுஷ் வந்து படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி அவரும் ஒரு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நல்ல நடிகராக இருக்கார், ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கார், பெரிய சம்பளமும் வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதோ பிரச்சனை, ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷ்க்கும் ஏதோ பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்கு வர்றது தான் பல இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். அது சினிமாவில் மட்டும் நடக்கிறது இல்லை, சொசைட்டியில் உள்ள விஷயந்தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்கங்கிற தகவல் வந்துச்சு. அந்த தகவல் வந்து அதிர்ச்சியான தகவலாக இருந்துச்சு. அப்புறம் அது உண்மைதான்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போச்சு. ரெண்டு பேரும் உடைய வழக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகள் நடந்தது. ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறார். எப்படியாவது வந்து மறுபடியும் வந்து ஐஸ்வர்யாவையும் தனுஷையும் இணைச்சி வச்சிடணும் அப்படின்னு வந்து ரஜினிகாந்த் ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறார். பல நேரங்களில் அவருக்கு நெருக்கமான பலரை கூப்பிட்டு தனுஷ்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தே நேராக தனுஷ்க்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து என்ன பிரச்சனை, எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சமாதானங்கள் சொல்கிறாரு. ஆனால் தனுஷ் வந்து சமாதானம் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. தனுஷ் வந்து பிடிவாதமாக இருந்தார். ஸோ அப்போ வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு கோபம், அது வந்து இயல்பாகவே வரதான் செய்யும். அதாவது வந்து அவர் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார், அவருடைய மகளை வந்து தனுஷ் வந்து நிராகரிச்சுட்டு போகிறார் அப்படின்னும் போது அந்த கோவங்கள் ஒரு தகப்பனாக வந்து இருக்கும். ஸோ அந்த கோவத்தின் வெளிப்பாடு இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ரஜினியும் தனுஷும் பல வருடங்களாக பேசிக்கிறது இல்லை, நேர கூட சந்திச்சுக்கிறது இல்லை. இதுதான் வந்து உண்மையான சூழ்நிலை. தனுஷ் மேலே ரஜினிகாந்த் வந்து கோபமாக இருக்கார், இதுதான் உண்மை. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து ரஜினியுடைய படம் 173 வந்து தனுஷ் இயக்குவாரா அப்படின்னா அது வந்து நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதாவது வந்து எப்படின்னா ஒருவேளை இயக்கலாமோ அப்படின்ற எண்ணங்கள் சில பேருக்கு வரலாம், ஆனால் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கேட்டீங்க ஒருவேளை அது இயக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து ரெண்டு பேரும் இணைஞ்சிருவாங்களா, மீண்டும் ஐஸ்வர்யாவும் தனுஷும் இணைஞ்சிருவாங்களான்னு கேட்டீங்க. ஸோ இங்கே படமே இயக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னும் போது சட்டப்படி ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சட்டப்படியே வந்து கணவன் மனைவி இல்லை இன்னைக்கு. அப்படின்னும் போது வந்து மறுபடியும் அந்த இணைப்புக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ரிமோட் சான்சஸ் தான். ரிமோட்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பல விஷயங்களை நம்ம பேசணும். நீங்கள் இந்த கேள்வியை வச்சு நம்ம இன்னொரு விஷயம் பேசணும். அது என்ன அப்படின்னா
தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பவர் பாண்டின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அது ஒரு குடும்ப படம். ராஜ்கரன், ரேவதி, அது ஏதோ பழைய காதலர்கள் மீண்டும் சந்திக்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு குடும்ப படம். படம் நல்ல படம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பேசப்படலை, பெரிய கலெக்ஷனாக அல்லல, ஒரு சுமாரான படம் தான் சொல்லணும். அதாவது நான் சொல்கிறது கலெக்ஷன் வைஸ், படமாக நல்ல படமாக இருந்தால் கூட கலெக்ஷன் வந்து ஒரு ஆவரேஜான கலெக்ஷன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ராயன் ஒரு படம் எடுக்கிறார். ராயன் வந்து ஒரு ஆக்ஷன் படம் தான், தப்பு இல்லை. ஆனால் ராயனும் வந்து மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து கலெக்ஷன் பண்ணுச்சு. ராயனும் போட்ட காசை விட பல மடங்கு லாபம் கொடுத்துச்சு அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு. ஆனால் வந்து ஒரு சூப்பர் படம்ப்பா, அப்புறம் எக்ஸ்ட்ராடனரிப்பா அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படின்னு வந்து அவருடைய அக்கா பையனை வச்சு ஒரு படம் பண்ணுறார் தனுஷ். அது அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி படம். அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமும் கிடையாது, ஒரு ஆவரேஜான படமும் கிடையாது. அந்த படம் ஒரு தோல்வி படம். எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலைங்கிறது தான் உண்மை, போட்ட காசே திரும்பி வரலைங்கிறது தான் உண்மை, நஷ்டங்கிறது தான் உண்மை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இட்லி கடைன்னு ஒரு படம் பண்ணுறாரு. இட்லி கடைங்கிற படத்தை வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணுறாரு. முதல் பிரதி அடிப்படையில் வந்து தனுஷ் பண்ணுறாரு. ஸோ அந்த படத்தை எடுத்து முழுசாக முடித்து ரிலீஸ் பண்ணும்போது சில பேர் வந்து அந்த படம் நல்லா இருக்குது, தரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. என்னுடைய விமர்சனங்கள் படம் பார்த்துட்டு அப்போ நான் சொன்ன விமர்சனம் என்னென்னா, இது வந்து சரி, இது ஒரு மொக்கப்படம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா ரொம்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அமைச்சூடாக இருந்துச்சு. பெருசாக வந்து எமோஷன்ஸ் எல்லாம் வந்து பெருசாக கனெக்ட் ஆகலை. என்னுடைய விமர்சனங்கள் நான் வந்து பேசியிருக்கிறேன் இப்போது வந்து வலைதளங்களில். அதெல்லாம் வந்து இந்த படம் இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஆவரேஜான படம், ரொம்ப ரொம்ப சுமாரான படம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுலேயுமே தனுஷ் ஒரு இயக்குனராக, நடிகர் தனுஷ் நல்லா நடிச்சிருந்தார். ஆனால் ஒரு இயக்குனராக தனுஷ் வந்து ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தை வந்து இயக்கியிருந்தாரா, டெக்னிக்கலாக வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தாரா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஆவரேஜ், அதுதான் உண்மை. ஸோ அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இட்லி கடையை வந்து ரிலீஸ் ஆன காலகட்டங்களில் வலைதளங்களில் வந்து பாராட்டி பேசினாங்க, ரொம்பவே புகழ்ந்து பேசினாங்க, ரொம்ப ரொம்ப பாராட்டி பேசினாங்க, வியந்து சிலாகிச்செல்லாம் பேசினாங்க. அது வந்து ஏன் அப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரில. நான் இன்னும் 1-2 பேர் தான் வந்து அதை பற்றி எப்படி சொல்கிறது, இது ஒரு சுமாரான படம் தான், பெரிய ஒரு தரமான படம் இல்லைங்கிற விமர்சனத்தை கொடுத்துருந்தோம். ஆனால் வலைதளங்களில் மற்ற பேர் எல்லாருமே பார்த்திங்கன்னா, மற்ற விமர்சகர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஒரு ரொம்ப ஆகச்சிறந்த படம், அருமையான படம்னு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் வந்துடுச்சு அந்த படம். இட்லி கடை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓடிடியில் வந்து இன்றைக்கி, அதாவது 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த படத்தை போய் பார்த்துருப்பாங்களான்னு தெரில. ஓடிடியில் பார்த்துட்டு பயங்கரமாக வச்சு செய்கிறாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு சீனு, ஒவ்வொரு டயலாக்கு எல்லாத்தையுமே வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெந்நி தண்ணி கொதிச்சிட்ருக்கு, சுடுதண்ணியில் குளிக்க வேண்டியதானே, நீ எதுக்கு வந்து காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிக்கிற அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நிறையா வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, இன்னைக்கு இது வந்து நான் சொல்கிற விஷயம் கிடையாது. இது வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கரமாக அதை பற்றி விமர்சனம் பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க. இட்லி கடையை வந்து அந்தளவு ட்ரால் பண்ணுறாங்க. என்னென்னா, அந்த கடை வந்து அவன் இடிச்சிட்டான், எரிச்சிட்டான், எல்லாம் ஓகே, மறுபடியும் ஒரு கடை கட்டும் போது திருப்பி அதே மாதிரி குடிசை போட்டு தான் கட்டுவீங்களா? ஏன் ஒரு பங்களா கடை, ஒரு கல் வச்சு ஒரு காங்கிரீட்டான கடையை கட்ட மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வரும்போது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இது வந்து அப்படி தான், அந்த படம் அப்படி தான் பேசப்பட்டது. ஸோ அப்படி தனுஷ் ஒரு இயக்குனராக வந்து ஒரு நல்ல இயக்குனராக அப்படின்னா கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன். இதுதான் உண்மை. அவர் ஒரு நடிகர், அவர் நடிகராக இருக்கிறார், படங்கள் பண்ணுறதுக்கு நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறார். அந்த படங்கள் நடித்த வகையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கும், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா பல இயக்குநர்களோட ஒர்க் பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறனோட, அவங்க அண்ணன் செல்வராகவனோட, இன்னும் பல இயக்குநர்களோட ஒர்க் பண்ணுறதுனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து நடிகராக நடிக்கும்போது பார்த்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம், எல்லாம் உண்மை தான். ஆனால் வந்து தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு தான் நான் சொல்வேன், நல்ல இயக்குனர்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல இயக்குனர்களுடைய பேர் அடி வாங்குது சார். இதில் யார் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது? அண்டு சுந்தர் சி சார் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே போயிட்டாருன்னு சொல்லியே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 நாள் ஆகுது. ஆனால் இப்போ வரைக்குமே அடுத்து எந்த இயக்குனர் இந்த படத்தை இயக்க போகிறான்றது தெரியாமே இருக்குது. இது எப்போ இந்த ஒரு பிரம்மாண்ட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது? இல்லை, இந்த பிரம்மாண்ட அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ நிறையா சோஷியல் மீடியாவில் வந்து வியூகங்கள் அடிப்படையில் வந்து இவர் இயக்க போகிறார், அவர் இயக்க போகிறாருன்னு பல விதமான வியூகங்கள் போயிட்டுருக்கு. எல்லாரோடைய பேரும் அடிபடுது. அதாவது வந்து எப்படி சொல்கிறது, KS ரவிக்குமார் பேர், P வாசு பேர், சுரேஷ் கிருஷ்ணா பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இல்லைன்னு ஆகிப்போச்சு, அப்புறம் நெல்சன் பேர், கார்த்திக் சுப்ராஜ் பேர், இன்னும் பல பேருடைய பேர் வந்து இதில் அடிபடுது. ஸோ இதில் யாராக இருப்பாங்க அந்த இயக்குனர் அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு
பக்கம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா புதுமுகங்களுக்கு கூட நாங்கள் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னா முதல் தடவையாக சினிமா இயக்குற ஒரு இயக்குனருக்கு இந்த வாய்ப்பு நிச்சயமாக மறுக்கப்படும், நிச்சயமாக கொடுக்கப்படாது. ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, தனுஷ் மாதிரி வந்து 4-5 படங்கள் எடுத்த ஒரு இயக்குனர், பல படங்கள் நடித்த ஒரு நடிகர், அவருக்கே வந்து ரஜினியை வச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அனுபவம் பத்தாது. அதான் உண்மை. ரஜினி அப்படின்னும் போது இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருக்கிறாரு, மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார். சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினி தான். 50 வருஷமாக அந்த பட்டம் அது ரஜினிக்கு கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பட்டத்தை வந்து ரஜினி தக்க வச்சுட்டு இருக்காரு. அது காரணம் என்னன்னா, ரஜினி எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவர் ட்ரெண்டுக்கு வந்து அவர் வந்து படம் எடுக்கணும்னு நினைப்பார், ட்ரெண்டாக படம் பண்ணணும்னு நினைப்பார். ஸோ ரஜினியை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டில் எப்போவுமே இருக்கணும்னு நினைப்பார். கரண்ட்டில் வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸோட பயணிச்சாதான் அவரால் அவருடைய மார்க்கெட்டை தக்க வச்சுக்க முடியும்னு ரஜினிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை தக்க வச்சுக்கிற விஷயம், அவருடைய மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை தக்க வச்சுக்கிறது விஷயம், அவருடைய கலெக்ஷனு, அவருடைய ஓப்பனிங்கு, அவருடைய ரசிகர்கள் கூட்டம், இதெல்லாம் வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும், நம்ம கடைசி வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணணும்னு ரஜினி நினைக்கிறாரு. பல பேர் சொல்கிறாங்க ரஜினி வந்து இதுதான் கடைசி படமாக இருக்கும், அதுதான் கடைசி படமாக இருக்கும், இந்த படத்தோட விலகிடுவார், அந்த படத்தோட விலகிடுவார் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் பண்ணுறாங்க. ஆனால் ரஜினி என்ன கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் நடிப்பார், கடைசி வரைக்கும் நடிப்பார். ஏன்னா ரஜினி வந்து சினிமா வந்து ஃபுல்லாகவே இன்வால்வ் ஆகிட்டார். ரஜினி இனிமேல் சினிமாவை விட்டுட்டு இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து சினிமா மேலே ஒரு முழு ஈடுபாடை வந்து ரஜினி கொடுத்துட்டார். அவருடைய குடும்பம், வாழ்க்கை, பர்சனல் லைஃப் எதுவாக இருந்தாலும் அதை மீறி அவர் முழுக்க நேசிக்கிறது வந்து சினிமா தான். அந்த அளவுக்கு இருக்கும்போது இதுதான் கடைசி படம் நம்ம எந்த படமே சொல்ல முடியாது. ரஜினி நிச்சயமாக கடைசி வரைக்கும் நடிச்சிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நடிகர். அதனால தான் சொல்கிறேனே, அந்த பட்டத்தை தக்க வச்சுக்கிறது, அந்த அவருடைய பேர், அவருடைய அந்த அந்தஸ்து, தமிழ் திரையுலகத்தில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்தை தக்க வச்சுக்கிறதுல அவரை மாதிரி கில்லாடி, அவரை மாதிரி ஆளை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பக்காவாக கால்குலேட் பண்ணி படங்களை தேர்ந்தெடுத்து, இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து ட்ரெண்டில் வந்து பயணிச்சுட்டு இருக்காரு. ஸோ வந்து இப்போ பல வருடங்களுக்கு முன்னாடி ரஜினியை வச்சு நிறைய பேர் இயக்கியிருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு எஸ்பி முத்துராமன் பண்ணார், ஒரு காலத்தில் ராஜசேகர் பண்ணார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமார், பி. வாசு, சுரேஷ் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் சங்கர்லாம் கூட பண்ணார். ஆனால் இன்னைக்கு இவங்களோட யாரோடையுமே வந்து ரஜினி இணைஞ்சு பணியாற்றலை. என்ன காரணம் அப்படின்னா, ரஜினி வந்து அதான் சொன்னேன்ல, அவருடைய மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்ப்பார். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது சுந்தர் சியை கமிட் பண்ணாங்க. சுந்தர் சியை கமிட் பண்ணதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. தயாரிப்பாளராக கமலஹாசன் வந்து இது ஒரு பட்ஜெட்டில் பண்ணணும், ரொம்ப பெரிய பட்ஜெட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால சுந்தர் சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிதட்டி, வெட்டு, குத்து, ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சிகள்லாம் எடுக்க மாட்டார். அவருடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கே வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஒரு அந்த பேட்டர்னில் இந்த படம் இருக்கும். ஸோ பட்ஜெட் பெருசாக ஆகாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கமலஹாசனுக்கு. இன்னொரு பக்கம் நீங்கள் ரஜினிகாந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஜெயிலர், கூலி, இந்த மாதிரி தொடர்ந்து வந்து அடிதடி, வெட்டு, குத்து, ஆளை வெட்டுறது, ரத்தம் தெரிக்கிறது, முகத்தில் ரத்தம் தெரிக்கிறது, இந்த மாதிரி படங்களே தொடர்ந்து நடிச்சுட்டு வர்றதுனால ரஜினியே என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வேணும், லைட்டாக வேற ஒரு லைட்டர் வெயிட்டில் ஒரு காமெடி கலந்த ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆரம்பத்தில் வந்து குரு சிஷ்யன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, படிக்காதவன், பல படங்கள் வந்து ரஜினிகாந்த் வந்து காமெடி பண்ணியிருப்பார். ரஜினியுடைய நடிப்பு, ரஜினியுடைய அவரே பண்ணுற ஹியூமர் காமெடி, அந்த ஸ்டைலு, ஆக்ஷனு, பாட்டு, டான்ஸு எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜாக இருக்கும் ரஜினியோட படம். அப்படி ஒரு படமாக இப்போ இருக்கணும். அந்த லேட்டஸ்ட்டு அடிதடி, வெட்டு, குத்தெல்லாம் வேண்டாம்னு நினச்சி தான் ரஜினியுமே சுந்தர் சிக்கு ஓகேன்னு சொன்னார். ஆனால் இது ஏதோ அது வந்து சுந்தர் சி சொன்ன கதை வந்து ரஜினிக்கு பிடிக்கல, இது எதுவாக வேணால் இருக்கட்டும். ஆனால் வந்து சுந்தர் சி விலகிட்டார். சுந்தர் சி விலகுனதில் சுந்தர் சி மேலே ஒரு தப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, ரஜினி, கமல் 2 பேருமே பெரிய ஆளுமைகளாக இருக்கும்போது கமலஹாசன் தயாரிக்கிற படத்தில் பெரிய நம்பிக்கையை வச்சு சுந்தர் சிக்கு அந்த படத்தை, அந்த வாய்ப்பு வந்து சுந்தர் சி கமலஹாசன் கொடுத்தாரு. இந்த பக்கம் ஓகே சுந்தர் சி டைரக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ரஜினியுமே அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. இங்க ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ரஜினி படத்தை டைரக்ட் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து 100கணக்கான டைரக்டர்ஸ் வந்து கியூல நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சுந்தர் சிக்கு இந்த வாய்ப்பு இந்த 2 ஆளுமைகளும் சேர்ந்து பண்ணுங்கன்னு கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது என்ன வேணா மனக்கசப்பா இருக்கட்டும், என்ன வேணா பிரச்சனையா இருக்கட்டும், அதை வந்து நேரடியா 2 பேர்ட்டையுமே சொல்லிட்டு, அதாவது வந்து சார் இந்த மாதிரி எனக்கு வந்து இதுல உடன்பாடு இல்லை, எனக்கு மனசுக்கு ஒப்பலை, அதனால நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளில போறேன், அது நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்குவமா அவங்க 2 பேர்ட்டையும் தெரிவிச்சுட்டு வெளியில வந்திருக்கலாம். இது வந்து தெரிவிக்காம வந்து சுந்தர் சி வந்து இந்த கோவத்தை வந்து தன்னிச்சையா வந்து எப்படி சொல்றது, ட்விட்டர்ல வெளிப்படுத்தினதுனால இது இன்னைக்கு வந்து கமலஹாசனுக்கும் தெரியாது, ரஜினிக்கும் தெரியாது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா
தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஸ்டார்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்து அவங்க யாராவது கால் பண்ணி என்ன சார் இது உண்மைதானா அப்படின்னு தகவல் கேட்குற மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. அதை வந்து அவங்க பெரிய அவமானமாக நினைக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப பெரிய அவமானமாக நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், நீங்கள் வந்து ரஜினி கமல் கொடுத்த வாய்ப்பை ஒரு இயக்குனர் தட்டி விட்டுட்டு போகிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவமானம் தானே. சுந்தர் சி அவர் பண்ணது சரியாக தப்பாங்கிறதை விட அந்த வாய்ப்பை அவர் வேணான்ற முடிவெடுக்கிறதுக்கு ஒரு இயக்குனராக அவருக்கு வந்து அந்த உரிமைகள் இருக்குது, அது பண்ணலாமா பண்ண வேணாங்கிறது. ஆனால் இது அவர் தன்னிச்சையாக அறிவிச்சது வந்து ரெண்டு பேருக்குமே பெரிய அவமானமாக போச்சு. அப்படி இருக்கும்போது ரஜினி நடிக்கிற இந்த படம் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் பல சேனல்களில். அது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து கமல் வந்து கேமியோவாக நடிக்க போகிறார். அதுவும் இல்லாமல் ரஜினி கமல் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிற ஒரு படம் தானே பண்ண போகிறதா இருந்துச்சு. ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணி ரெண்டு ஹீரோ மாதிரி இப்போ பண்ண போகிறதா இருந்துச்சுல, அந்த படமே கிடையாது இனிமேல். ஸோ அந்த படம் இல்லைங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரஜினிகாந்த் ஹீரோ, கமலஹாசன் வந்து அதில் ஒரு கேமியோ பண்ணுறார். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட கேமியோ பண்ணுறார். எப்படி வந்து நம்ம இதில் நம்ம சூர்யா வந்து அந்த ரோலெக்ஸ் கதாபாத்திரம் பண்ணார் விக்ரமில், அந்த மாதிரி ஒரு மாசான கலக்கலான ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு 20 நிமிஷம் ரஜினியும் கமலும் வர்றாங்க ஸ்க்ரீனில். தில்லுமுல்ல கூட அப்படி ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு, ஒரு அட்வொகேட்டா ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு போர்ஷன். அது ஆரம்பத்தில் பல வருடங்களா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தே நடிக்கல. பல வருஷங்கள் வந்து தெரிஞ்சே வந்து ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டே சேர்ந்து நடிக்கல. ஏன்னா ரெண்டு பேருக்கும் பெரிய மார்க்கெட் இருக்கு, தனித்தனியா பயணிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. மறுபடியும் சேர்றாங்கன்னும் போது நான் சொன்ன மாதிரி அந்த ரஜினி கமல் சேர்ந்து ஈக்குவலாக நடிக்க போற படத்தை அதை வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு சரியான இயக்குனர் கிடைக்கல. காரணம் என்னன்னா, ரெண்டு பேரையும் வந்து ஹேண்டில் பண்ணணும், அதுக்கான மெச்சூரிட்டி இருக்கணும், அதுக்கான அனுபவம் இருக்கணும், அதுக்கான மாசான கதை இருக்கணும், அதுக்கான மாசான ஒரு ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகிற ஒரு படம் அதுவும் இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சேர்றாங்கன்னும் போது அதனுடைய பட்ஜெட் போட்டு பார்த்தா 700 கோடி ரூபாய்க்கு தயாரிச்சாலும் அந்த படத்தை தயாரிக்க முடியும். ஏன்னா கமலுக்கு ஒரு பெரிய சம்பளம், ரஜினிக்கு ஒரு பெரிய சம்பளம், யாருக்கும் குறைச்சி கொடுக்க முடியாது. இந்த சம்பளம்னு வரும்போது ரஜினி கொடுக்குற சம்பளம் கமல் கொடுக்கணும், கமல் கொடுக்குற சம்பளம் ரஜினி கொடுக்கணும். இதில் யாருக்காவது குறைச்சிங்கன்னா அதுவும் தப்பாயிரும். ஸோ இந்த பல விதமான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அதில் இருந்ததுனால இது இந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி ரெண்டு பேருமே பேசி இப்போதைக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் ட்ராப்னு நம்ம வெளியிலே சொல்ல வேண்டாம், ஆனால் இந்த படத்தை நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கமலுடைய கடனுக்காண்டி ரஜினி இந்த தேதி கொடுத்துருக்கார். ஸோ இப்படி ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி நடந்து போச்சு. சுந்தர்சியால் வந்து தனக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே அவமானம் ஏற்பட்டுச்சுன்னும் போது இப்போ அடுத்து ஒரு இயக்குனரை வந்து அவங்க தேர்வு செய்து அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த இயக்குனர் யாருங்கிறது முதல்ல முடிவு பண்ணணும். யாராக இருக்கலாங்கிற யோசனைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க அந்த இயக்குனரை கூப்பிட்டு விடுவாங்க. அந்த இயக்குனர்கிட்ட இந்த கதை இருக்கான்னு கேட்பாங்க, அந்த கதை வந்து முழு வடிவம் இருக்கான்னு கேட்பாங்க, பவுண்டடாக இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே இனிமேல் கேட்டு கமலும் கேட்டு ரஜினியும் கேட்டு என்ன ரஜினி ஓகே பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ரஜினிக்கிட்ட ஒரு உத்தரவாதத்தையும் ஒரு கமல் வாங்கிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்து ரஜினி கமல் டீம் கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ணி, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய பட்ஜெட், அந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிற மியூசிக் டைரக்டர்லேருந்து ஹீரோயின்லேருந்து கேமராமேன்லேருந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபரு டான்ஸ் கோரியோகிராஃபரு எல்லாமே வந்து தீர்மானமாக முடிவு பண்ணிட்டு தான் இனி இயக்குனரை அறிவிப்பாங்க. அது செய்யாமல் இனிமேல் ஒரு இயக்குனரை அறிவித்து மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் பெரிய பிரச்சனை ஆயிரும். இந்த படம் நடக்குமா நடக்காதாங்கிற கேள்விகள்லாம் வரும். இப்போவே அந்த கேள்விகள்லாம் நிறைய பக்கங்கள் நிறைய பக்கம் ஓடிட்டு இருக்கு. இந்த நடக்குமா நடக்காதா, தொடருவாங்களா தொடர மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால இனி ரொம்ப 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 கவனமாக இருப்பாங்கங்கிறது தான் உண்மை. அப்படி ஒரு அறிவிப்பு வரும், கூடி சீக்கிரம் வரும். ஆனால் அது எப்போங்கிறது என்னங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவர் இயக்கிறார், அவர் இயக்கிறார், இவர் இருக்கிறார், அட்லி கூப்பிட்டு வருவாங்க, அது இதெல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு உலா வரும் யூகங்கள் தான். சரி, இந்த அண்ணாமலை படத்துல கூட அந்த இயக்குனர் மாறி இருந்தாரு, அதுக்கப்புறமா தான் இப்போ நம்ம பார்க்குற அண்ணாமலை ரெடியாக இருக்குன்ற அப்டேட்டு கேள்விப்பட்டிருந்தேன். அது எந்த அளவு உண்மை? இந்த இயக்குனர் மாற்றங்கிறது அண்ணாமலையில் மட்டும் இல்லை, பைரவி படம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பைரவி படம் வந்து ரஜினி ஃபஸ்ட்டு ஹீரோவாக நடித்த படம். அந்த படத்தினுடைய இயக்குனரே எங்கள் அப்பா தான், டைரக்டர் எம் பாஸ்கர். இந்த தகவல் எல்லாருக்கும் தெரியும். ரஜினி படம் நடித்த பைரவி படத்தினுடைய இயக்குனர் எம் பாஸ்கர் தான் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ரஜினி ஹீரோவாக நடித்த இந்த படத்தை வந்து பட்டுன்னு ஒரு இயக்குனர் தான் முதல்ல வந்து இயக்குறதா இருந்தார். அவருக்கு வந்து அந்த தயாரிப்பாளர் கலைஞானம் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அந்த டிஸ்கஷன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பொங்கல் அன்னைக்கு, அதாவது 14ஆம் தேதி காலை 1978 அன்னைக்கு பூஜை, அன்னைக்கே ஷூட்டிங்கு. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு இருக்கிற பிரபலங்கள் சிவாஜி கணேசன்லேருந்து சின்னப்பா தேவர்லேருந்து நம்ம கே பாலச்சந்தர்லேருந்து பல பேர் வந்து அந்த பூஜையை தொடங்கி வைக்கிறாங்க. ஒருத்தர் கேமராவை ஆப்ரேட் பண்ணி வைக்கிறாரு, ஒருத்தர் கிளாப் பண்ணுறாரு.
இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் முடிவான நேரத்தில் அன்று இரவு, அதாவது 13ஆம் தேதி நள்ளிரவு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் கலைஞானமும் பட்டு அவர்களும் சேர்ந்து சந்தித்து ஏதோ ஒரு உரையாடல் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மனசு கசப்பு ஏற்பட்டுச்சு. 2 பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் வந்து ஒரு பெரிய சண்டையில் முடிஞ்சிருச்சு. பட்டுங்கிற இயக்குனர் சொல்கிறார், உன்னோட படத்தை நான் இயக்க மாட்டேன் அப்படிங்கிறார். கலைஞானங்கிற தயாரிப்பாளர் சொல்கிறார், உங்களுக்கு அந்த வாய்ப்பை நான் தரமாட்டேன் அப்படிங்கிறார். பட்டு சொல்கிறார், நாளைக்கு காலையில் வந்து பூஜை ஷூட்டிங் வச்சுருக்கிறீங்க, எப்படி நீங்கள் அடுத்த நாள் இன்னொரு இயக்குனரை நீங்கள் தேர்வு செய்யுங்க, அவ்வளோ குறுகிய, அதாவது 2 மணிக்கு இங்கே நடக்குது சண்டை, நைட் 2 மணிக்கு, அதாவது 13ஆம் தேதி நைட்டு 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு அதிகாலையில் 2 மணிக்கு நடக்குது இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் சண்டை, எப்படி நீங்கள் வேறு இயக்குனரை போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அவர் ஏறி போயிடுறார். கலைஞானம் சார் வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் யோசனை பண்ணிவிட்டு வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை கூப்பிட்டு வண்டி எடுக்கிறார். ஏன்னா வந்து அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கே வந்து ஸ்டுடியோவில் இருக்கணும் பூஜைக்கு. அதனால் வண்டி எடுத்து நேராக எங்கள் வீட்டுக்கு வண்டி வருது. 2:30 மணி 2:45 மணிக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. இரவு நேரத்தில் யார் காலிங் பெல் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த திறந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் கலைஞானம் நிற்கிறார். என்ன சார் நீங்கள் அப்படின்னு, உள்ளே வாங்க பேசணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வராரு. எதுவுமே பேசலை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1001 ரூபா பணத்தை எடுத்து, அப்போல்லாம் 1 ரூபா சேர்த்து தான் கொடுப்பாங்க, 1001 ரூபா பணத்தை எடுத்து சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு அப்பாட்ட கொடுத்துட்டு, நல்லா கேட்டுங்க, சாமி படத்துக்கு முன்னாடி அப்பாட்ட கொடுத்துட்டு, சார் இந்த படத்தினுடைய இயக்குனர் நீங்கள் தான், நாளைக்கு காலையில் பூஜை ஷூட்டிங்கு வந்துருங்க அப்படிங்கிறார், குடும்பத்தோடு வந்துருங்க, நான் உங்களுக்கு 5:30 மணிக்கெலாம் கார் அனுப்புகிறேன் அப்படிங்கிறார். அவர் கேட்குறாரு, அப்பா கேட்குறாரு, என்ன சார் என்ன நடந்துச்சு, இந்த படத்தை வந்து பட்டு தானே இயக்கிறதா இருந்துச்சு, நீங்கள் என்ன திடீர்னு வந்து 2:30 மணிக்கு வந்து என்ன இயக்குனருங்கிறீங்க அப்படின்னா, எதுவுமே இப்போ பேச வேண்டாம், நீங்கள் தான் இயக்குனர், நாளைக்கு காலையில் வாங்க, ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்பா சொல்கிறாரு, நான் சமாதானப்படுத்தி வைக்கிறேன் சார், ஏதாவது பிரச்சனைனா, அதெல்லாம் எதுவுமே வேணாம், நீங்கள் தான் இயக்குனர், முருகன் படத்துக்கு முன்னாடி நான் முடிவு பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன், மறுபடியும் முருகன் படத்துக்கு முன்னாடி தான் இந்த அட்வான்ஸை கொடுத்துருக்கேன், பணத்தை பிடிங்க, படத்தை இயக்குங்கன்னு சொல்கிறாரு. அன்றைக்கி காலையில் 6:30 மணி 7 மணிக்கெலாம் ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க, பூஜை நடக்குது. இயக்குனர் பட்டுவாக இருக்க வேண்டியவர் பாஸ்கராக மாறுறார். புரியுது உங்களுக்கு? உடனே அன்னைக்கே 9 மணிக்கே வந்து கேமரா ரோல் ஆகுது, அன்னைக்கே ஸ்டார்ட் கட் சொல்கிறாரு, அன்னைக்கே டைரக்டர் ஆகிறாரு. அப்பாவுக்கு தான் முதல் படம். ஸோ இந்த வாய்ப்பு அப்பாவுக்கு திடுதுப்புன்னு எப்படி கிடச்சிச்சுன்ற ஒரு கேள்வி வரும். இந்த படம் பைரவி படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் ஒன்று பண்ணுவாங்க, கதை விவாதம் பண்ணுவாங்க. அந்த கதை விவாதம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கதை விவாதத்தில் அப்பாவும் ஒரு ஆளாக இருக்கார். ஸோ அந்த கதையை பற்றி முழுசாக அப்பாவுக்கு தெரியும், A to Z வந்து அந்த கதையை பற்றி தெரியும். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்ரீதர்கிட்ட 14 வருடங்கள் வந்து கிட்டத்தட்ட 30 படங்களுக்கு மேலே உதவி இயக்குனராக வேலை பார்த்துருக்கிறார் அப்பா, அந்த குவாலிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ இவர் இந்த படத்துக்கு இயக்குனருக்கு சரியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி புக் பண்ணி அன்னைக்கு நடந்துச்சு. இது மேஜிக், இது வந்து சினிமா, எதிர்பார்க்காம நடந்தது. இது உண்மை தானே, எப்போ யாருக்கு எந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அன்னைக்கு வந்து அந்த படத்தினுடைய இயக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த படம் தான் ரஜினிகாந்தனுடைய முதல் கதாநாயகனா அறிமுகமான படம். அந்த படத்தை இயக்குனார் அப்படிங்கிற பெருமை எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கி இல்லை, இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து கூட ஒரு ஹிஸ்ட்ரின்னு எடுத்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தை மறைச்சிட்டு தமிழ் சினிமா பற்றி எழுத முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த முதல் படம் ஹீரோவாக நடிச்ச படம் அப்படின்னா பைரவின்னு சொல்லி தான் ஆகணும். அதனுடைய தயாரிப்பாளர் கலைஞானம் சார்னு சொல்லி ஆகணும், அதனுடைய இயக்குனர் எம் பாஸ்கர்னு சொல்லி ஆகணும். ஸோ இது ஒரு ரெக்கார்டு பிரேக்கிங்கான ஒரு இன்ஸ்டன்ட். இது வந்து அப்பா ஒரு கருவியாக தான் இருந்தார் ரஜினிகாந்தை உருவாக்குறதுல. அந்த படத்தில் தான் ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டமும் கொடுக்கப்பட்டது. ஸோ எவ்வளோ பெருமை சேர்ந்த படமாக இருக்குது பாருங்கள். இது ஒரு பக்கம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தானு சார் தான் கொடுத்தார். காரணம் என்னென்னா அந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டராக அதுவும் ஃபஸ்ட்டு வாங்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து தானு சார் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக மாறி அந்த படத்தை வாங்குறாரு சென்னை நகரத்துக்கு. அதில் வந்து போஸ்டரு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பட்டம் போடுறாரு. அந்த பட்டம் இன்றைக்கி 50 வருஷமாக நிலைக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ அது நடந்தது, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நிலைக்குது. இது வந்து நல்லா ஒரு விஷயத்தை பாருங்கள், ஒரு பைரவிங்கிற படத்தை வந்து ஒரு முதல் கதாநாயகனாக ரஜினிக்கு அந்தஸ்து கொடுத்துச்சு. அது ஒரு பெரிய வெற்றி படமாச்சு. அப்பாவுக்கு ஒரு இயக்குனருங்கிற பேரை கொடுத்துச்சு. கலைஞானம் சாருக்கு ஒரு தயாரிப்பாளர்ன்ற பேர் கொடுத்துச்சு. தானு சாருக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ன்ற பேரை கொடுத்துச்சு. ஸோ பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு படம் பைரவி. அதனுடைய டைரக்டர் வந்து கடைசி நேரத்தில் இரவோடு இரவாக மாற்றப்பட்டு வேறு ஒரு இயக்குனர் வந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து சரித்திரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி அண்ணாமலை, அதெல்லாம் இது ஆரம்ப காலம். அதுக்கப்புறம் ஒரு மிடில் பீரியட் ஒன்று ரஜினிக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வசந்தா அந்த படத்தை இயக்கிறதா இருந்துச்சு. பாலச்சந்தர் உடைய குரு சிஷ்யர் தான் வந்து வசந்த்.
ஸோ அதனால் வசந்த் அந்த படத்தை பண்ணட்டும்னு பாலச்சந்திரன் அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. அது வந்து வந்தேண்டா பால்காரன் ஒரு பாட்டு இருக்குல்ல, சூப்பர் டூப்பர் ஹிட். தேவா மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு கம்போசிங்னு சொல்லுவாங்க, ஆரம்பிக்க டியூன் போடும்போது அந்த நேரத்தில் வசந்த் தான் அந்த படத்தில் இருக்கார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கருத்து முரண்பாடு அன்னைக்கு வந்து ரஜினிக்கும் வசந்துக்கும் ஏதோ ஒன்று ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அதுவும் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, வசந்த் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆட்டிடியூடாக பிஹேவ் பண்ணுவார், யாரையும் பெருசாக மதிக்கிற ஆளாக இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு வசந்த்கிட்ட போய் 1-2 பேர் கை கொடுத்து பேசும்போது, என்ன பெரிய வாய்ப்பு, என்ன ரஜினிகாந்த் பெரியாளா அப்படிங்கிற மாதிரி வந்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல். அட என்னங்க ரஜினி, அதான் ரஜினி இயக்குனா என்ன பெரியதா, என் டைரக்ஷனில் தானே அவர் நடிக்கிறாரு, என்னது இது, ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி வசந்த் வந்து சொல்லியிருக்காரு வந்தவங்ககிட்ட. ஸோ இது வந்து எப்படின்னா சினிமா குட்டி வட்டாரம், நீங்கள் நினைக்கலாம் பெருசுன்னு, ஆனால் வந்து இதுக்குள்ளே வந்து குட்டி ஒரு 10 பேர் 20 பேருக்குள்ள சுற்றி வரும். யாரோ ஒருத்தர் வந்து போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வசந்த் தேவையில்லாமல் உங்களை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு ரஜினிகிட்ட சொல்லி, ரஜினி அதில் மனக்கசப்பாகி மனவேதனைப்பட்டு பாலச்சந்தர்கிட்ட சொல்லி, பாலச்சந்தர் உடனே வசந்த் வந்து நீக்கிட்டு 48 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு சுரேஷ் கிருஷ்ணாவை வந்து இயக்குனராக போடுறாரு. சுரேஷ் கிருஷ்ணா அந்த படத்தை இயக்குறாரு. பெரிய வெற்றி படமாக அந்த படம் அமைஞ்சது. இதெல்லாம் எதுக்குன்னா தம்பி, சினிமாவில் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாரோட தலையெழுத்த ஒரு வெள்ளிக்கிழமை கீழே இறக்கி ரோட்டு கொண்டு வந்து விடுன்னு தெரியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாரோட தலையெழுத்த ரோட்டில் இருக்கிற ஒருத்தனை வந்து மேலே டாப்பில் உச்சத்தில் கொண்டு போய் மலை உச்சியில் உட்கார வைக்கணும்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் பல சரித்திரங்கள் நடந்திருக்கு. அதனால் ஆனால் அன்னைக்கு வந்து ரஜினியுடைய எப்படி சொல்லுது, அது வேற ரஜினி, இன்னைக்கு வந்து வேற ரஜினி. அன்னைக்கு வந்து ஒரு எப்படி சொல்லுது 1.5 கோடி 2 கோடியில் எடுக்கிற காலகட்டங்களில் இருந்த பைரவிலாம் படமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 லட்சத்தில் எடுத்த படம். அதுக்கப்புறம் அண்ணாமலை மாதிரி படம்லாம் எடுக்கும்போது ஒரு 1.5 கோடி 2 கோடியில் எடுத்த படம். இன்னைக்கு வந்து அப்படி இல்லையே, ரஜினி படம் 450 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அதுக்கு மேலே பிஸ்னஸ் ஆகுது, அதுக்கு மேலே கலெக்ஷன் ஆகுது. நான் தான் சொன்னேன்ல 50 வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கே அது உடனே தேர்வு செய்வாங்களா அப்படின்னு தேர்வு செய்ய மாட்டாங்க. நாள் எடுத்து நிதானமாக யோசித்து தான் செய்வாங்க. ஏற்கனவே ஒரு அடிபட்டிருக்காங்க. அதனால் அந்த அனுபவமும் அவங்களுக்கு பாடமாக இருக்கும். சார், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. ஒன்று கேட்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.